நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நியூயார்க்கில் இருந்து வெளிவரும் டைம் இதழ் ஆண்டுதோறும் ஆண்டின் நபர் விருது வழங்கி கௌரவித்து வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான பட்டியலில் நமது நாட்டின் பிரதமர் மோடி முதலிடத்தில் உள்ளார். அது குறித்த மேலும் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் தேவேந்திரன். டைம்ஸ் இதழ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து அந்த ஆண்டிற்கான சிறந்த மனிதர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க. நியூயார்க்லேருந்து இயங்கக்கூடிய அந்த இதழ் வந்து தொடர்ச்சியாக உலகம் முழுக்கம் இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றின அந்த கருத்து கணிப்பில் அவங்களுடைய வாசகர்களிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் நடத்தி அவங்களுடைய அந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டிற்கான டைம்ஸ் பர்சன் ஆஃப் தி இயர் ரீடர்ஸ் போல் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து குறிப்பாக யார் யார் எந்தெந்த புள்ளிகள் பெற்றிருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி வந்து 13.4% வாக்குகளை பெற்று தற்போது வந்து முதலிடத்தில் இருக்கிறாரு. தொடர்ச்சியாக இன்னும் வந்து கருத்து கணிப்புகள் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அதில் வந்து இரண்டாவது இடத்தை வந்து விளாடிமிர் புதின் ரஷ்யாவினுடைய அதிபர் வந்து 7.2 வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்துல இருக்கிறாரு. 4.7 வாக்குகளுடைய ஃபெர்குசன் புரோட்டஸ்டர்ஸ், அதாவது வந்து பக்கெட் சேலஞ்ச் நடத்தின அந்த ஒரு அமைப்பினர் வந்து பக்கெட் சேலஞ்சில் பங்கு கொண்டவர்கள் எல்லாம் வந்து மூன்றாவது இடத்துல இருக்காங்க. மலாலா யூசுப், நம்முடைய பக்கத்து நாடான பாகிஸ்தானை சேர்ந்த மலாலா யூசுப் வந்து அவங்க வந்து 4வது இடத்துல இருக்காங்க. தற்சமயம் வந்து அமைதிக்கான நோபல் பரிசு கூட வாங்கியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து டைம்ஸ் இதழுக்கான பர்சன் ஆஃப் இயர் அப்படிங்கிற ஒரு விருது பட்டியலையும் வந்து 4வது இடத்துல இருக்காங்க. 4.1% எபோலா டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸ், அதாவது ரொம்ப கொடிய நோயான எபோலா வட ஆப்பிரிக்காவில் வந்து பரவிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதற்கு வந்து தீர்வாக வந்து நிறைய மருத்துவம் பார்க்கக்கூடிய எபோலா டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் வந்து 4.1% வாக்குகளோடு இருக்காங்க. இதில் வந்து நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி வந்து முதலிடத்தில் இருக்கிறாரு. அவருக்கான வாக்குகள் வந்து தொடர்ந்து வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த விருது வந்து 1927 வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஆண்டு வந்து சார்ல்ஸ் அப்படிங்கிறவர் வந்து வாங்கியிருந்தார். இந்த விருதினுடைய 4வது வருடத்தில் வந்து 1930 நம்முடைய இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட மகாத்மா காந்திக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 1930 சுதந்திரத்திற்கு முன்பே. அவரை தொடர்ந்து வந்து நிறைய பேர் வந்து இந்த விருதுகளை வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதில் குறிப்பிடத்தக்க வந்து சொல்லணும்னா அடல்ஃப் ஹிட்லருக்கு வந்து 1938 வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே போல் 1939 ஜோசப் ஸ்டாலினுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ரஷ்யாவினுடைய அதிபருக்கு. இந்த விருது வந்து டிசம்பர் 6ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரைக்கும் வந்து யார் வேணாலும் வாக்களிக்கலாம். அத்துடன் வந்து அந்த விருது வந்து வழங்கும் அந்த வாக்குகளை வந்து போடுறதுக்கான டைம் வந்து முடியுது டிசம்பர் 6ஆம் தேதி நள்ளிரவோட. அதே போல் டிசம்பர் 10ஆம் தேதி இந்த விருதுகள் வந்து யாருக்கு இந்த விருது அப்படிங்கிறது வந்து அனௌன்ஸ் பண்ண இருக்குது.